வணக்கம். இன்னைக்கு நாம ம், ஒரு ரொம்பவே சிக்கலான கதைக்குள்ள ஆழமா போக போறோம். அதிகாரத்தோட இருண்ட மூலைகள்ல இயங்குற ஒருத்தனோட கதை. அவன் ஒரு புதிர், ஆனா ஒரு பயங்கரமான புத்திசாலி. அரசியல் சூழ்ச்சி, ஊழல், அப்புறம் ஒரு தனி மனிதனோட பழிவாங்கல், இது எல்லாம் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்ச ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி பாருங்க. இந்த கதையோட மையம் கிட்டு. அரசாங்கத்துக்காக சில வேலைகளை முடிச்சு கொடுக்கிற ஒரு இடைத்தரகர். ஆனா இவருக்கு நல்லது கெட்டதுக்கு இவரே ஒரு தனி அகராதி வச்சிருக்காரு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. மொத்தமா அழுகி போன ஒரு சிஸ்டத்தை அதுக்குள்ள இருந்தே சரி பண்ண ஒருத்தனை எது தூண்டும்? அவனோட நோக்கம் என்னவா இருக்கும்? இத பத்தி தான் நாம இன்னைக்கு விலாவாரியா அலச போறோம். ஆமா, அதுதான் முக்கியமான கேள்வி. இந்த கதை ஒருத்தனோட சின்ன வயசுல நடக்கிற ஒரு அதிர்ச்சி, ஒரு தீராத பழிவாங்கும் உணர்ச்சி, அது எப்படி அவனோட மொத்த வாழ்க்கையும் தீர்மானிக்குதுன்னு ரொம்ப ஆழமா காட்டுது. நாம சரி தவறுன்னு வச்சிருக்கிற கோட்டையே இது களைச்சு போட்டுடுது இல்லையா? சரி, அப்போ கிட்டுவோட உலகத்துக்குள்ள நுழைவோம். நம்ம முதல்ல அவரை ஒரு திறமையான அரசாங்க இடைத்தரகரா தான் பாக்குறோம். ஆனா இடைத்தரகர்னா என்ன? ஏதோ கவர்மெண்ட் ஏஜென்ட் மாதிரியா? இல்ல இல்ல, இடைத்தரகருங்கிறது இந்த உலகத்துக்கு ஒரு சாவி மாதிரி. சாவியா? ஆமா, ஊழல் சிஸ்டத்தோட ரகசிய கதவுகளை திறக்கிற சாவி. யாருக்கு லஞ்சம் கொடுக்கணும், யார மிரட்டணும், நடக்கவே நடக்காதுன்னு சொல்ற விஷயத்தை எப்படி நடத்தி காட்டணும்னு தெரிஞ்ச ஒரு நிழல் உலக நிபுணர். கிட்டு அந்த ஆட்டத்துல ஒரு கில்லாடி. அதுக்கு ஒரு உதாரணம் கதையோட ஆரம்பத்திலேயே வருது. ஒரு அமைச்சரோட உதவியாளர் ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக 40 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்குறாரு. இத கிட்டு பாக்குறாரு. அடுத்த நொடியே அந்த பணத்தை வச்சே அந்த அமைச்சரோட பதவியே காலி பண்ணிடுறாரு. ஆமா, அடேங்கப்பா, அவர் போடுற திட்டம் என்னமா யோசிக்கிறான்னு நம்மள பிரமிக்க வைக்குது. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. என்னது? அந்த 40 லட்சத்தை ஒரு எடுத்துக்கல. ஆமா, அதான் ஆச்சரியமே. அந்த பணத்தை எடுத்து தேவைப்படுற ஏழை மக்களுக்கு பிரிச்சு கொடுத்துடுறாரு. ஒரு ஒரு நவீன கால ராபின்ஹுட் மாதிரி. ம் ராபின்ஹுட்னு சொல்றதை விட இது இன்னும் கொஞ்சம் ஆழமானதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? எப்படி சொல்றீங்க? ஏன்னா ராபின்ஹுட் சிஸ்டம்த்துக்கு வெளியே இருந்து தாக்குறான், ஆனா கிட்டு சிஸ்டம்த்துக்குள்ள இருக்கிற ஒருத்தன். சிஸ்டத்தோட அழுக்கு பணத்தையே எடுத்து அந்த சிஸ்டத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கறோம். இது வெறும் தர்மம் இல்ல, இது ஒரு அமைதியான படையை உருவாக்குற ஒரு வியூகம். ஓஹோ, இந்த ஆட்டத்துல கிட்டு மட்டும் இல்ல, கதையோட முக்கிய வில்லன் அபயங்கர் ஸ்ரீனிவாச சுவாமி, ஒரு சர்வதேச இடைத்தரகர். எல்லாத்துக்கும் மேல கிட்டுவோட குரு. ஆமா, இங்கதான் கிட்டுவோட முதல் தனிப்பட்ட பழிவாங்கல் நடக்குது. அபயங்கரோட மைத்துனர் ராஜகோபால், ஒரு ஸ்கூல் பிரின்சிபல், ஆனா ஒரு குழந்தைய தற்கொலைக்கு தூண்டின ஒரு பாலியல் குற்றவாளி. இந்த இடத்துலதான் கிட்டுவோட சித்தாந்தத்துல ஒரு சின்ன விரிசல் ஏற்படுறத நாம பார்க்க முடியுது. இதுவரைக்கும் அவர் செஞ்சத ஒரு மாதிரியான சமூக நீதின்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த கொலை, இது சுத்தமான திட்டமிட்ட பழிவாங்கல். ஆமா, அவரோட திட்டம் உண்மையிலே ஈவு இரக்கம் இல்லாதது. ஒரு இளம் குற்றவாளிய பேல்ல எடுத்து அவன் மூலமா ராஜகோபால தீர்த்து கட்டுறாரு. ராஜகோபால் செஞ்சது நமக்கு அருவருப்ப கொடுத்தா, கிட்டு நீதிய வழங்குற இந்த முறை ஒரு விதமான அச்சத்தை உருவாக்குது. இது கிட்டுவுக்கு இல்ல, இது அவனுக்கு வெறும் தொழில் இல்ல, இது ரொம்ப ரொம்ப தனிப்பட்ட விஷயம். அவனோட கோபத்தோட ஆழத்தை இது காட்டுது. அது சாதாரண கோபம் இல்ல, பல வருஷமா உள்ளுக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு எரிமலை. அது இப்பதான் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஆட்டம் இன்னும் பெருசாகுது. மத்திய அமைச்சர் லதா, அவங்களோட மருமகன் வெங்கடமூர்த்தி, இவங்க கதைக்குள்ள வராங்க. இங்க வெங்கடமூர்த்தி திட்டம் போடுறாரு. உதவிக்கு கிட்டுவ தேடி வராரு. இங்கேதான் கிட்டுவோட உண்மையான புத்திசாலித்தனம் வெளிப்படுது. அவர் தன் சொந்த பலத்தை உபயோகிக்கிறது இல்ல, அப்புறம் எதிரிகளோட பேராசையே தனக்கு சாதகமா திருப்புறாரு. வெங்கடமூர்த்தி மனசுல ஒரு ஆசை விதைய விதைச்சிட்டு அது எப்படி ஒரு பெரிய அழிவுக்கு காரணமா அமையுதுன்னு வேடிக்கை மட்டும் பாக்குறாரு. அவரோட திட்டம் ரொம்ப தந்திரமானது. முதல்ல அந்த ஜப்பான் ப்ராஜெக்டுக்கு எதிரா போராட உள்ளூர் எம்எல்ஏ சுதர்ஷனத்தை தோண்டி விடுறாரு. போராட்டம் பெருசாகுது. ஆமா, அப்புறம் அதே எம்எல்ஏவை போட்டு தள்ள வெங்கடமூர்த்தியே யூஸ் பண்றான். மாநிலத்துல பெரிய கலவரம், பதற்றம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சுலபமா மனுஷங்களை வன்முறைக்கு தூண்ட முடியுதுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஒரு சின்ன தூண்டில் எவ்ளோ பெரிய விளைவுகளை ஒரு சங்கிலி தொடரா உருவாக்குதுன்னு பாருங்க. மனுஷனோட பேராசை, பயம், பதற்றம், இது எல்லாத்தையும் ஒரு செஸ் விளையாட்டு வீரர் மாதிரி காய்களா நகர்த்துறாரு கிட்டு. நிலைமை கைமீறி போகவும் அமைச்சர் லத்தா அவங்களோட குருவான அபயங்கர் கிட்ட உதவி கேக்குறாங்க. குரு கிட்டயே போறாங்க. ஆமா,
அபயங்கர் குடுக்கற ஒரு யோசனை தற்செயலா கிட்டுவோட திட்டத்துக்கு உதவுது. ஆனா அதே சமயம் அரசியல் இமேஜ காப்பாத்திக்க அந்த ஜப்பான் ப்ராஜெக்டே நிறுத்திடலான்னு அபயங்கர் சொல்ல. ஓ, அந்த நிலத்தோட மதிப்பு பாதாளத்துக்கு போயிடுது. கரெக்ட். இது கிட்டுவுக்கு ஒரு தற்காலிக பின்னடைவு. குருவும் சிஷ்யனும் சளைச்சவங்க இல்லைன்னு இங்க நல்லா தெரியுது. இது ஒரு அறிவுசார் யுத்தம். அபயங்கருக்கு தெரியாமலேயே அவரோட சிஷ்யனோட திட்டத்துக்கு உதவி இருக்காரு. அதே சமயம் அதை தடுத்தும் நிறுத்தி இருக்காரு. 2 பேருமே ஒருத்தரோட அடுத்த மூவ கணிக்க முயற்சி பண்றாங்க. ஆட்டம் இப்பதான் சூடு பிடிச்சிருக்கு. நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கு பின்னாலையும் கிட்டு தான் இருக்கான்னு அபயங்கர் கண்டுபிடிச்சிடுறாரு. கடைசியா உடனே டெல்லி அதிரடிப்படையைச் சேர்ந்த ராம் பாண்டேங்கிற ஒரு அதிகாரிய விசாரணைக்கு கூப்பிடுறாரு. கிட்டு, அவரோட மனைவி வேம்பு, உதவியாளர் மாறன்னு 3 பேரும் பிடிபடுறாங்க. சித்திரவதை ரொம்ப கடுமையா இருக்கு. ஆனா அவங்க பணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்க காட்டுற விசுவாசம் மதிக்கத்தக்கதுதான். ஆனா அதுல இன்னொரு கோணமும் இருக்கு. இது ஒரு தலைவன் மேல இருக்கிற மரியாதையில வர்ற விசுவாசமா, இல்ல இவ்வளவு கொடூரமா திட்டமிட தெரிஞ்ச ஒருத்தன் மேல இருக்கிற பயத்துல வர்ற விசுவாசமா? நல்ல கேள்வி. அப்புறம் அந்த விசாரணையில தான் ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளிவருது. அது மொத்த கதையுமே தலைகீழா புரட்டி போடுது. என்னது அது? கிட்டுவோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து கோடிக்கணக்கான பணம் நாடு முழுக்க இருக்கிற விவசாயிகள், மீனவர்கள், ஏழை மாணவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஓ, அப்ப அவன் ஒரு குற்றவாளி மட்டும் இல்ல. இல்ல, அவன் ஒரு மிகப்பெரிய கொடையாளி. இந்த ஒரு நிமிஷத்துல கிட்டு ஒரு சாதாரண குற்றவாளிங்கிற இடத்துல இருந்து ஒரு சிக்கலான ஆன்டி ஹீரோவா மாறுறான். அவன் சட்டவிரோதமா சம்பாதிச்ச பணத்தை சட்டத்தால கைவிடப்பட்ட மக்களுக்கு கொடுக்கறான். இது சரி தப்புங்கிற கேள்வியை தாண்டி யாருக்கான நீதி அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. அவன் அரசாங்கத்தோட ஊழல் பணத்தை வச்சு ஒரு இணை அரசாங்கத்தை, ஒரு நிழல் நலத்திட்ட அரச நடத்தியிருக்கான். இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நாம கிட்டுவோட கடந்த காலத்துக்கு போகணும். கதை 1989க்கு பின்னோக்கி போகுது. ஆமா, இதுதான் அந்த கொடூரமான தொடக்க புள்ளி. மொத்த வன்மத்துக்கும் மூல காரணம் இதுதான். ஒரு பழங்குடி பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்படுறாங்க. அவங்களோட கை குழந்தைய குப்பை தொட்டில வீசிடுறாங்க. இந்த கொடூரமான குற்றத்தை இளம் வயசுல இருந்த அபயங்கர் தன்னோட செல்வாக்க உபயோகிச்சு மூடி மறைக்கிறாரு. அப்போ கிட்டு இன்னைக்கு செய்யற ஒவ்வொரு மூர்க்கத்தனமான செயலுக்கும் காரணம் தான் குடும்பத்தை சிதைச்சவங்களை பழிவாங்கிறது தான். அவனோட ஒவ்வொரு அசைவும் இந்த ஒரு சம்பவத்தோட எதிரொலிதான். கரெக்ட். குப்பை தொட்டில வீசப்பட்ட அந்த குழந்தை தான் கிட்டு. அவனை சுப்பையாங்கிற ஒரு பெரியாரியவாதி காப்பாத்தி வளர்க்கிறாரு. அவர் கிட்டுக்கு சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கறாரு. மூட நம்பிக்கைகளுக்கு எதிரா போராட கத்துக் கொடுக்கறாரு. முக்கியமா அவனோட அம்மா சாவுக்கு நீதி கேட்க தூண்டுறாரு. ஆனா கொஞ்ச வருஷத்துல சுப்பையாவும் போலீஸ் சித்திரவதையில இறந்த போக கிட்டுவோட பழிவாங்கும் உணர்ச்சி இன்னும் பல மடங்கு அதிகமாகுது. இந்த வளர்ப்பு தந்தை சுப்பையாவோட தாக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவரோட கோவத்தை வெறும் தனிப்பட்ட பழிவாங்களா இல்லாம ஒரு சமூக நோக்கம் கொண்டதா மாத்துறது அவர்தான். ஆமா, அம்மாக்கு நடந்த அநீதி இந்த சமூகத்துல பல பேருக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு புரிய வைக்கிறாரு. அதனால கிட்டுவோட போராட்டம் தனிப்பட்டதா இல்லாம ஒரு சித்தாந்த போராட்டமா மாறுது. சரி, மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வருவோம். 6 மாசம் ஓடிடுச்சு. கிட்டு ஜாமீன்ல வெளியே இருக்கான். ஆனா போலீஸ் கண்காணிப்புல இருக்கான். இன்னொரு பக்கம் அபயங்கர் இந்திய ஜனாதிபதி ஆகிறதுக்கு காய்களை நகர்த்திட்டு இருக்கிறாரு. இப்போ கிட்டு தன்னோட இறுதி ஆட்டத்தை ஆரம்பிக்கிறான். ஆமா, அவனுக்கு உடனடியா பணம் தேவைப்படுது. அவன் தேர்ந்தெடுக்கிற வழி இந்த நூற்றாண்டுக்கே உரிய ஒரு புத்திசாலித்தனமான வழி. தங்கிட்ட இருந்த ஒரு NFT, அதாவது ஒரு டிஜிட்டல் ஓவியத்தை கோடிக்கணக்கில் வித்து பணம் திரட்டுறான். ஒரு நிமிஷம், NFTனா என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்றேன். அது ஒரு டிஜிட்டல் சொத்துக்கான தனித்துவமான உரிமை சான்றிதழ்னு நினைச்சுக்கோங்க. கிட்டு மாதிரி ஒருத்தனுக்கு இது ஒரு அற்புதமான கருவி. எப்படி? ஏன்னா பல கோடிகளை உலகத்தோட எந்த மூலைக்கும் உடனடியாக அரசாங்கத்தோட கண்காணிப்பு இல்லாம அனாமதேயமா மாத்த இது உதவுது. இது ஒரு புத்திசாலித்தனமான மூவ். அந்த பணத்தை வச்சு ஒரு குழுவை உருவாக்குறான். அபயங்கரோட தொழிற்சாலைகள் மேல சைபர் தாக்குதல், குண்டு வெடிப்புன்னு அடுத்தடுத்து தாக்குதல் நடத்துறான். அபயங்கரோட கடத்தல் தொழிலையும் ஆதாரத்தோட அம்பலப்படுத்துறான். இறுதிப்போர் ஆரம்பமாயிடுச்சு. அவனோட தாக்குதல் முறையை கவனிங்க. அது பழைய பாணி இல்ல. அவன் நவீன கால கருவிகளை உபயோகிச்சு பழைய கால ஊழல் சக்திகளை எதிர்த்துட்டு இருக்கான். அடுத்ததா நாட்டோட மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தரோட மகனை பிணையா வச்சு அபயங்கரோட ஜனாதிபதி கனவை தவிடு பொடியாக்குறான். அதுக்கப்புறம் ஒரு முகமூடியோட இன்டர்நெட்ல லைவ் வர்றான். நாட்டின் மிகப்பெரிய ஊழல்களை அபயங்கர் மாதிரி ஆளுங்க எப்படி சட்டத்தோட ஓட்டைகளை உபயோகிச்சு ஏமாத்துறாங்கன்னு ஆதாரத்தோட அம்பலப்படுத்துறான். இதுதான் அவனோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். இந்த முறை அவனோட ஆயுதம் வன்முறை இல்ல, தகவல். தகவலையே அவன் ஒரு பேராயுதமா மாத்துறான்.
ஆமா, நவீன உலகத்துல நீங்க அரசாங்க கட்டிடத்தை கைப்பற்ற தேவையில்ல, மக்கள் மனசுல இருக்கிற கதைய கைப்பற்றினா போதும்னு அவன் புரிஞ்சு வச்சிருக்கான். நேரடியில ஆதாரத்தோட பேசி ஒட்டுமொத்த நாட்டு மக்களையுமே நீதிபதிகளா மாத்திடுறான். கிட்டு லைவ் பண்ற இடத்த போலீஸ் கண்டுபிடிக்குது. அது ஒரு ரகசிய பதுங்குமிடம். கிட்டு அபயங்கர அந்த இடத்துக்கு வர சொல்றான். ராணுவம் அந்த இடத்த சுத்தி வளைக்குது. உள்ள 2 பேருக்கு மத்தியே இறுதி வாக்குவாதம் நடக்குது. அதோட இறுதியில கிட்டு அபயங்கர கொன்னுடுறான். ராணுவம் உள்ள நுழையும் போது அங்க அபயங்கரோட உடல் மட்டும்தான் இருக்கு. கிட்டு அங்க இல்ல. பழிவாங்கல் ஒரு புதிரோட முழுமையடையுது. அவ மறைஞ்சே போயிடுறான். ஆமா, அவனோட மனைவி வேம்புவும் அவங்களுக்கு பிறந்த குழந்தையும் ஆஸ்பத்திரியில இருந்து காணாம போயிடுறாங்க. ஆனா அவங்கள பாத்துக்கிட்ட நர்ஸ்க்கு ஒரு பெரிய தொகை கொடுக்கப்பட்டிருக்கு. இது மூலமா கிட்டு தன் குடும்பத்தோட சேர்ந்து தலைமறைவா போயிட்டான்னு மட்டும் தெரியுது. இங்கதான் கதை ஒரு புராண கதை மாதிரி மாறுது. கிட்டுவோட உதவியாளர் மாறன் அவங்களோட தொண்டு பணிகளை தொடர்றதுக்காக அதே சித்தாந்தம் கொண்ட ஒரு நேர்மையான அதிகாரி கிட்ட பேங்க் அக்கவுண்ட்டுகளை ஒப்படைக்கிறான். அப்போ கிட்ட பழி வாங்கி முடிச்சாலும் அவன் வெறுமனே அழிக்கல, புதுசா ஒன்னே உருவாக்கியிருக்கான். கரெக்ட். அவன் மறைஞ்சதுக்கு அப்புறமும் அவன் ஆரம்பிச்ச உதவி திட்டம் தொடர்ந்து இயங்குது. அவன் ஒரு நிஜ மனுஷனா இல்லாம ஒரு சித்தாந்தமா, ஒரு ஐடியாவா மாறிடுறான். ஒரு மனுஷனை பிடிக்கலாம், ஒரு உடலை கண்டுபிடிக்கலாம். ஆனா ஒரு ஐடியாவை அது துப்பாக்கி குண்டுகளால பாதிக்கப்படாத ஒண்ணு. அவன் ஒரு கதையோட கதாபாத்திரமா இருந்து அவனே ஒரு கதையா மாறிடுறான். ஆனா இந்த கதை நமக்கு எந்த ஒரு தெளிவான பதிலையும் கொடுக்கல. இல்ல, கிட்டு ஒரு கொலையாளி, ஒரு சூழ்ச்சிக்காரன். ஆனா அதே சமயம் பலருக்கு அவன் ஒரு மீட்பன். ஒரு வகையான நீதியை நிலைநாட்ட அவன் சட்டத்தை தன் கையில எடுத்துக்கிட்டான். இந்த கதைய கேட்டு முடிக்கும்போது உங்க மனசுல ஒரு கேள்வி கண்டிப்பா எழும். ஒரு சிஸ்டம் மொத்தமா ஊழல் மலிஞ்சு போனா அதோட விதிகளை பின்பற்றி உண்மையான நீதிய பெற முடியுமா? இல்ல, சில நேரங்கள்ல அந்த சிஸ்டத்தை உள்ள இருந்தே எரிச்சு சாம்பலாக்க கட்ட மாதிரி ஒருத்தன் தேவையா? சிந்திச்சு பாருங்க.